ஃபர்ஸ்ட் உங்களை தேடி ஜனங்க வரணும், உன் சபைக்கு ஜனங்க வரணும், உன் சபையில ஜனங்கள் தங்கி இருக்கணும், தேடி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க வேண்டியது வேர்ட் ஆஃப் காட். இந்த வேர்ட் ஆஃப் காட் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இடத்துல இருக்குமானால், ஜனங்கள் எங்கிருந்து வேணாலும் வருவார்கள். இது ஒரு இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. இயேசு கிறிஸ்து பேசிட்டு அக்கறைக்கு போறாரு போட்ல ஏறி, ஜனங்க சுத்தி வந்துட்டான் அந்த பக்கம். இயேசு என்ன சொல்றாரு, வாருங்கள் அக்கறைக்கு போய் சாப்பிடலாங்கிறாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிடல இன்னும், வாங்க அந்த பக்கம் போய் சாப்பிடலான்ட்டு போறாரு. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றான், அவர் போய் போட்ல அந்த பக்கம் சேரத்துக்குள்ள சுத்தி வந்துட்டான், கரை ஓரமாவே வந்துட்டு திருப்பி பேச சொல்றான். நீங்க எங்களுக்கு பேசணும். ஒரு காலத்துல இதே ஜனங்க தான் மோசே கிட்ட சொன்னாங்க, மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேண்டாம்னா. இன்னைக்கு அதே ஜனங்கள் கர்த்தரை பார்த்து சொல்றான், நீங்க பேசுங்க கொஞ்சம். இதுதான் வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் உங்ககிட்ட இருக்குமானால் உன் வார்த்தைக்கு ஜனங்கள் தேடி வருவார்கள். நீ என்ன பேசணும்னு கேட்கறதுக்கு ஜனங்க வருவாங்க. நம்ம கிட்ட அது இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளை தேடி வரல, நம்ம கிட்ட இருக்கிற வேர்ட் ஆஃப் காடுக்கு வராங்க. நாம பேசியே வரான்னா நம்ம பேசும்போதெல்லாம் யாராவது ஒருத்தர் வரணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசினாதான் வருவான். ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி தேடி வந்து தங்குறானா, ஃபர்ஸ்ட் அந்த சபையில் இருக்க வேண்டிய விஷயம் என்னது? வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை.